சார், நேற்றையுடைய ஆளுநருடைய உரை எப்படி இருந்தது? ஆளுநர் என்ன சொல்லியிருக்காங்க? இரண்டு மொழி கொள்கையை தொடரும். மத்திய அரசு நிதிப்பிரிவுல தமிழகத்துக்கான வஞ்சிக்கப்படுறதுன்னு அந்த உரையில இடம்பெற்றிருக்கு. அதாவது ஆளுநர் உரை என்பது இதுக்கு முன்னாலெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு அரசாங்கம் தயாரித்து கொடுக்கிற அறிக்கையை அப்படியே படிக்கிறது ஆளுநர் அந்த வழக்கமாக இருந்து வந்தது. அதனுடைய அடிப்படையில் அவர் அந்த அறிக்கையை படித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தேசத்தின் நலன் கருதி தேச ஒற்றுமைக்காக எடுக்கப்படுகிற எந்த மாநில அரசும் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் அது உண்மையிலேயே வரவேற்கப்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் மத்திய அரசுக்கு எதிராகவோ தமிழ் மக்களுக்கு எதிராகவோ எந்த நடவடிக்கையும் இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். சட்டப்பேரவைக்கும் ஆளுநர் மாளிகை, அதாவது தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்குமான இணைப்பை பத்தி பேசி அவர் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார். குறிப்பா கடந்த நாட்கள்ல பாக்குறப்ப ஆளுநருடைய உரை இல்லாம இடம்பெற்றிருந்துச்சு. இந்த முறை அந்த இணக்கம் வெளிப்படுத்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. இல்ல, அது ஒவ்வொருவருடைய கவர்னருடைய நடவடிக்கையை பொறுத்து அவங்களுடைய நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் இருக்கும். தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கு. அதே போன்று மேகதாது அணை விவகாரத்திலையும் அங்க ஆட்சியில் இருக்க காங்கிரஸ் அரசு கட்டியே தீர்வோம்னு இருக்காங்க. நீங்க தனி தீர்மானம்னா நிறைவேற்றிருக்காங்க சட்டப்பேரவையில. எப்படி பாக்குறீங்க அந்த முறை? கூட்டணியில இருந்துட்டு அவங்க சைட்ல இருந்து பேசாம ஒரு தீர்மானம் மட்டும் நிறைவேற்றுவது என்பது இல்ல, அதை தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தான் கேட்கணும். இங்க காங்கிரஸ்ல அவங்களுக்கு இடம் கொடுத்திருக்காங்க, அங்க காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கு. ஆக தமிழ் மக்களுக்கு விரோதமான செயலை காங்கிரஸ் அரசு எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கிறது. அது மாநில அரசாக இருக்கும் சரி, 12 ஆண்டுகளுக்கு முன்னால மத்திய அரசாக இருக்கும் போதும் சரி, காங்கிரஸ் அரசாங்கம் என்னைக்குமே தமிழக மக்களுக்கு துரோகம் விளைவித்த கட்சியாகத்தான் இருக்கிறது. தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டிருக்காது, பேச தேசிய கீதம் பாடுறது நல்ல விஷயம் தானே. முதல்ல நமது நாடு, நமது தேசம், நம்முடைய மொழி, அதுதான் நம்மளுடைய வழக்கமாக வைத்துக் கொள்வோம். காங்கிரஸ் தலைமை அறிவுறுத்த மாட்டேங்குது சார் மேகதாது அணை விவகாரத்தில். அதுதான் தமிழக மக்களுக்கு என்றைக்குமே காங்கிரஸ் துரோகம் செய்து கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து துரோகம் செய்ய இருக்கிறது. துரோகம் செய்யக்கூடிய கட்சிக்கு இன்னைக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்திருக்கிறது திரு ஜோசப் விஜய் அவர்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இவருக்கும் தமிழ் மக்கள் மீது அக்கறை என்பதை எடுத்துக்காட்டுகிறது. அதே சமயம் அமைச்சர் விஸ்வநாதன் தன்னுடைய பொறுப்புகளை துறப்பணும் மேகதாது அணை விவகாரம்